இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு லாபமோ யாருக்கு லாபம் இல்லையோ தெரியாது. ஆனால் முழுமையான லாபத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறப்போறீங்க, அது உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, கடகராசிக்கு மே மாதம் 26ஆம் தேதி முதல் காலையில் 11 மணிலிருந்து இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். 12 வருஷம் கழித்து வரார். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வரார், ஒரு ஃப்ரெண்டு வராருன்னா எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு பேங்க், ரிசர்வ் பேங்க் மேனேஜர் வர்றாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வராருன்னா, இப்போ பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாத்தியார் வேண்டாம், அவர் நமக்கு ரிஸ்க்கு. சொல்லி கொடுத்த வாத்தியார் வராருன்னா எப்படி இருக்கும்? பிரின்சிபல் வராருன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வீட்டுக்கு நல்ல குருமார்கள் வராருங்கன்னா எப்படி இருக்கும்? நிறைய காட் அங்கேருந்து நிறைய சாக்லேட்லாம் எடுத்துக்கிட்டு, பரிசு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுள் நம்ம வீட்டுக்கு வராருன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க இந்த கடகராசி பிள்ளைங்க. ஜென்மத்திலே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 முதல். ஜென்மத்திலேயே எத்தனை நாள் இருப்பார்? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை இருந்து, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அதிசார குருவாக பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை 2வது வீட்டிற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2வது வீடு. நல்லா கவனிக்கணும், உங்கள் ராசிக்கு 2வது வீடு. இப்போ இந்த காதலர் தினம்னு ஒன்று வரும், பிப்ரவரி 14. அப்போ 14, 13 வரைக்கும் இருக்கிற 2வது வீட்டில் இருக்கிற குரு திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, 14ஆம் தேதியிலிருந்து குரு உங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அவர் முடிகிற வரைக்கும் இருப்பார். 13 மாதங்கள் கணக்கு வரும். இப்போ இந்த கடகராசியில் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கும்போது என்னத்தை செய்கிறாருன்னா, சிலருடைய வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா நீங்கள் ஹீரோ. நல்லா தெரிஞ்சுங்க, ஜென்ம குரு இருக்கும் வரை, அவர் பிப்ரவரி 13, 2027க்கு பிறகும் ஜென்ம குருவாக ஆக்டிவ் ஆகுறார். திரும்ப அப்புறம் ஒரு 4-5 மாதம் இருப்பார். அதாவது அது வரைக்கும் மீண்டும் என்ன பண்ணணும்னா, வயசில் பெரியவர்கள், உங்களுக்கு ரொம்ப உங்களை பிடித்தவர்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க கிடையாது, உங்களை சில பேருக்கு பிடிக்கும்ல, அவங்கள இப்போ நீங்கள் கூல்படுத்தணும், அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லாபம். பெரிய பெரிய அரசியலில் பார்த்துருக்கீங்களா? அந்த அரசியலில் தலைவர்களை சில தொண்டர்கள் அந்த கட்சி மூலமாக எம்எல்ஏ பதவி வாங்கினவங்கலாம் ரொம்ப கூல்படுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு அமைச்சர் போஸ்ட்டே கிடச்சிடும். சில பேர் ரொம்ப தூரத்தில் விலகி இருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் தலைவர் என்கிட்ட கேட்கட்டும், நானாக போய் தலைவர்கிட்டலாம் கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ கடகராசிக்காரவங்க நாமளே செல்ஃபாக நமக்கு தேவைன்னா, நமக்கு காலம் நடக்கணுன்னா ஒன்று சொல்லுவாங்க, காரியம் நடக்கணுன்னா காலை பிடிக்கிறது தப்பு இல்லைன்னுவாங்க. நம்ம காலை பிடிக்க வேண்டாம், காரியம் நடக்கணுன்னா நம்ம தலை இருக்குன்னு வெளியில் அவங்களுக்கு காட்டினா போதும். நான் இருக்கேன்னு காட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி அவங்கக்கிட்ட போய் நிற்கணும், அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கணும், அவங்களோட பார்வையில் நாம் படணும். இப்படி கடகராசி இந்த நேரத்தை நீங்கள் சரியாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, பயன்படுத்தினீங்கன்னா, நிச்சயமாக பெரியவர்களுடைய ஆலோசனைகள், பெரியவர்களுடைய பாராட்டுகள், பெரியவர்களுடைய அனுசரணைகள், பெரியவர்களுடைய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடகத்துக்கு இது ஒரு நல்ல நேரம், அருமையான நேரம். நான் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணணும். உங்களை தேடி வரதை விட நீங்கள் மற்றவங்களை தேடி போனால் உங்களுக்கு இன்னும் நீங்கள் தேடாத பதவிகள் கிடைக்கும். அக்டோபர் 20க்கு பிறகு 2வது வீட்டுக்கு வராரு, சுபகாரியத்தை நடத்தி கொடுக்க போகிறாரு. பிப்ரவரி 13 வரை இல்லறம், யோகம், சந்தானம், பாக்கியம், திரவியம், லாபம் போன்ற சுப காரியங்கள் நடக்க போகுது. அப்போ நல்ல விஷயங்களை நடத்துறதுக்கு குரு தயாராகிட்டார். அப்போ நல்ல மனிதர்களை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர போகிறார், நல்ல மனிதர்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகிறார். அப்போ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். பிப்ரவரி 13க்கு பிறகு ஆஸ் யூஷுவல் மீண்டும் ஜென்மத்துக்கு குரு போகிறார். ஜென்மத்துக்கு குரு வரும்பொழுது பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தால், பெரியவர்களுடைய வாக்குக்கு நாம் விருப்பத்துக்கு நாம் இடம் கொடுத்தால் நம்ம லைஃப் எங்கேயோ போகும், ஃபஸ்ட் கிளாஸாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்.
நம்ம செய்ய வேண்டியதில் ஒன்று தான், பெரியவர்களுக்கு இடம் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் வரார், வயசில் பெரியவர், ஒரு குரு வரார், சும்மா ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாள், பாவனை, எழுந்து சார் உட்காருங்க சார் அப்படி சொல்லணும். அப்போ கால் மேலே கால் போட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. சார் உட்காருங்க சார் அப்படின்னம்னா அவர் என்ன பண்ணுவார், ஏய் தம்பி 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 எழுந்திருக்காத, உட்காருன்னுவார். அப்போ சார் உட்காருங்க. என்னடா இது வம்பா போச்சு. அந்த உட்கார்ந்ததுக்காக அவர் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டுட்டு போவார். இதுதான் குரு பெயர்ச்சி. நம்ம சொல்கிறோமே காலம் எனக்கு ஒன்றும் செய்யலைங்கிறமே, எப்படி செய்யும்? நம்ம செய்யறதுக்கு நம்ம தான் பிளான் போடணும். மற்றவாளை ரொம்ப அனுசரிக்கணும். இன்றைக்கி கடகராசிக்காரவங்க எல்லாரையும் அனுசரித்து வச்சுக்கிங்க. ஆப்ரேட்டை விட கோஆப்ரேட் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லாரோடு இணைந்து ஆப்ரேட் பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ். இப்போ கடகம் மற்றவர்களோடு இணைந்து, அதாவது ஒரு படத்தை ஒரு தயாரிப்பாளர் எடுத்துடுறார், காசு இருக்குது, படம் எடுத்துட்டோம், அதை ரிலீஸ் பண்ணணுன்னா ஒருத்தவங்களை கூப்பிடணும்ல. ஏதாவது ஒரு கம்பெனி நினச்சாதானே ரிலீஸ் பண்ண முடியும். சரி நானே ஓன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் அதுக்கு மியூசிக் ரைட்ஸுக்கு இன்னொருத்தவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வரணும். அதை தேட்டருக்கு விநியோகஸ்தரத்துக்கு இன்னொருத்தவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வரணும். அப்போ இன்னொருத்தவங்க துணை இல்லாமல் நம்மளால் முடியாது. இதை கடகம் இப்போ புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படியாவது இருந்திருக்கலாம். அதனால் ஹார்ஸாக எதுவும் இப்போ பேசாதீங்க கடக ராசிக்காரவங்க. எல்லாரையும் கூலாக பேசுங்க, கையை அதாவது தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. நீங்கள் தங்கமாக மின்னுவீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இது ஒரு நல்ல நேரம், ஃபஸ்ட் கிளாஸான நேரம். மே 26 முதல் காலையில் 11 மணிலேருந்து குரு உள்ளே வந்து ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அக்டோபர் 20க்கு பிறகு அவர் 2வது இடத்தை போய் அதிசார பயிற்சியாக 2வது இடத்துக்கு போய் சுபகாரியத்தை நடத்துகிறாரு. அதுக்கு பிறகு பிப்ரவரி 13லேருந்து மீண்டும் கடகத்துக்குள்ளேயே வந்து உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி உங்களுடைய தரத்தை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைமையை ஒரு மிகப்பெரிய புள்ளியாக உங்களை மாற்றுறார். விஐபி அந்தஸ்தை நிச்சயம் கொடுப்பார் இந்த கடகத்திற்கு இந்த குரு பகவான். ஆமாங்க, ஒரு விஐபி ஆகிறதுனா சும்மா இல்லை. நான் சவாலாக கொடுப்பேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன், வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டிட்டு ஒரு நாள் அழுக்குப்படாமல் இருந்துப்பார் அப்படின்னுவேன். ரொம்ப கஷ்டம். ஆனால் எத்தனை விஐபி அதில் இருக்காங்க சொல்லுங்கள். அவங்க காரியத்திலையும் கவனமாக இருக்கணும், நம்ம போட்டிருக்கிற சொக்காவிலையும் கவனமாக இருக்கணும்னு வாங்க. சொக்கானா ட்ரெஸ்ஸு, சட்டை, அப்போ தானே நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி இப்போ கண்களை விசாலமாக நீங்கள் திறந்து வைத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விலாசம் கிடைக்கும். கடகராசி பிள்ளைகளே, இது வரைக்கும் எனக்கு ஒன்று கிடைக்கல, எனக்கு ஒன்று நடக்கலை, எனக்கு ஒன்று வரலை அப்படின்னு சொன்ன என் தங்கங்களுக்கு குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி, நம்ம வணங்கின குரு, நம்மளை வழிநடத்தின குரு, நமக்கு வாழ்க்கை காட்டிய குருமார்கள் நமக்கு நல்லது பண்ண போகிறாங்க. ஆக நல்ல குருமார்கள், நல்ல நண்பர்களை இழந்துடாதீங்க. நீங்கள் எவ்ரி தேர்ஸ்டே அவசியம் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்கள். எவ்ரி மண்டே நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு முறை திருச்செந்தூர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குருவின் அருளால் நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி
யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலையும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும். மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள். அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும். டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க. மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள், குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள், அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.